ஏய் என்னடா காலங்கத்துல எழுப்பி சாவடிக்கிறீங்க அப்படி என்னத்த காட்ட போறீங்க இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு மாஸ்டர் பீஸான ஒரு மூவி பத்தி தான் பார்க்க போறோம். தட் இஸ் த அசசினேஷன் ஆஃப் ஜெஸ்ஸி ஜேம்ஸ் பை த coward ராபர்ட் ஃப்ராட். திஸ் film was inspired by the real events occurred in 1860s to 1870s. இதுல ஜெஸ்ஸி ஜேம்ஸா ஆக்ட் பண்ணது நம்ம தலைவன் பிராட் பிட் தான். That's right. அப்புறம் அந்த ராபர்ட் கேரக்டர் ப்ளே பண்ணது வந்து கேசி அஃபெலக், அதான் நம்ம பென் அஃபெக்லோட பிரதரு. இவங்க ரெண்டு பேரும் அந்த கேரக்டராக ஆக்ட் பண்ணதுன்றதை சொல்கிறத விட அந்த கேரக்டராக வாழ்ந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஆக்சுவலாக அந்த படத்தில் ஸ்பாய்லர் நான் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, பிகாஸ் த மூவி இட் செல்ஃப் சேஸ் த ஹோல் ஸ்டோரி. இந்த மூவி எடுக்கிறதுக்கு ரியல் ஈவெண்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அந்த ரியல் ஈவெண்ட்ஸை பற்றி பார்ப்போம். இட்ஸ் ஆல் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1860s. அந்த யூஎஸில் சிவில் வார் வந்து எண்டான டைமு. எக்ஸாக்டாக சொல்லணும்னா அந்த போஸ்ட் சிவில் வார்க்கு அப்புறம் நடந்த இன்சிடெண்ட்டை வச்சு தான் இந்த ஸ்டோரி மேக் பண்ணியிருப்பாங்க. இதில் ஜெஸ்ஸி ஜேம்ஸ் அப்படின்றவர் வந்து ஒரு மெயினான கேரக்டர். யூஎஸில் இருக்க சிவில் வாரில் பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு பர்சன் தான். சிவில் வார் முடிஞ்சு எல்லாம் நார்மலைஸ் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. பட் ஜெஸ்ஸி ஜேம்ஸ் எயின் கோன புட் டவுன் த கன். ஸோ அதை கீழே வைக்க முடியாத அவர் இதவே நம்ம ஒரு பிஸ்னஸாக மாற்றலாமே அப்படின்ற ஒரு பிளான் பண்ணுறாரு. என்ன அது அருமையான தொழிலா இருக்கியா? ஸோ ஜெஸ்ஸி ஜேம்ஸ் அப்புறம் அவரோட பிரதரான ஃப்ராங்க் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கேங்கை ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்படி அவங்க ஃபார்ம் பண்ண கேங்கோட நேம் என்ன அப்படின்னா ஜேம் யங்கர் கேங். இந்த கேங்கில் இருந்த எல்லாருக்குமே ஒரு ஆள் அடிச்சுட்டு எப்படி அங்கேன்னு தப்பிச்சு போகணும் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து அந்த சிவில் வாரில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணவங்க தான். ஸோ அவங்களுக்கு வந்து எதுவுமே புதுசாக சொல்லித்தரணுன்றது அவசியம் இல்லை. யூஎஸில் இருக்க சில பிளேஸில் பேங்க் ராபரி, ட்ரெயின் ராபரி இந்த மாதிரி விஷயத்துலலாம் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பித்தாங்க. இதெல்லாமே யூஎஸோட சவுத் சைடில் நடக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக சவுத் சைட்லேருந்து நார்த் சைடு வர ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. இந்த மாதிரி சவுத் சைடில் இருக்க ஒரு கேங் வந்து இந்த இடத்துல இப்படி ராபரி பண்ணிட்டு தெரியுறாங்க அப்படின்ட்டு ரொம்ப கம்மியான டைம் பீரியட்லேயே ஃபேமஸ் ஆகிடுறாங்க இந்த ஜெஸ்ஸி ஜேம்ஸோட கேங்கு. இப்படி இந்த ஜெஸ்ஸி ஜேம்ஸோட கேங்கு ஜாலியாக போய்கிட்டு இருக்கு அன்டில் 1876. 1876 அவங்க பண்ண ஒரு பேங்க் ராபரி தான் அந்த கேங்கே உடையிறதுக்கு ஒரு ரீசனாக மாறிச்சு. இவங்கள்ட்ட போதுமான வெப்பன்ஸ் எதுவுமே இல்லாமல் ஒரு குருட்டு நம்பிக்கையில் போய் அந்த பேங்க் ராபரி பண்ணலான்னு சொல்லிட்டு இறங்கியிருப்பாங்க. அப்போ யூஎஸ் போலீஸ் அங்கே வந்து நிறைய பேரை சுட்டுட்டாங்க, நிறைய பேரை உயிரோட பிடிச்சிட்டாங்க. அதில் ஜெஸ்ஸி ஜேம்ஸும் அவங்க பிரதரான ஃப்ராங்க் ஜேம்ஸும் எஸ்கேப் ஆகிட்டாங்க. சரி, இப்பொழுதைக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது, நமக்கு ஒரு ஹைட் அவுட் வேணும், ப்ளஸ் நம்ம இந்த கேங்கை வந்து திருப்பி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக நிறைய பேரை ஜாயின் பண்ண வைக்கிறாங்க. அப்படி ரெண்டு பேர் ஜாயின் பண்ணுறாங்க. அவங்க பேர் என்னென்னா சார்லி ஃப்ரோட் அண்ட் ராபர்ட் ஃப்ரோடு. இந்த ரெண்டு பேரில் ராபர்ட் ஃப்ரோடு வந்து ஜெஸ்ஸி ஜேம்ஸோட பெரிய ஃபேனு. கிட்டத்தட்ட அவன் எப்படி பேசுவான், எப்படி நடப்பான் இப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆக்டிவிட்டீஸை கூட மைன்யூட்டாக வாட்ச் பண்ணி அதே மாதிரி நடிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி வெறித்தனமான ஒரு ஃபேனாக இருந்திருக்கான். ஜெஸ்ஸி ஜேம்ஸ் வந்து அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஃபேமஸாக இருக்கான் அப்படின்றால அவனை பற்றி வர நியூஸு, மேகசின்ஸு, நிறைய நாவல்ஸு இதெல்லாம் கலெக்ட் பண்ணுறது, அதை படிக்கிறது, இந்த மாதிரி ஒன் சைடாக ஒரு லவ்வர் இருப்பாங்களோ அந்த கேரக்டர் மாதிரி ராபர்ட் வந்து ஜெஸ்ஸி ஜேம்ஸை பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்படி வெறித்தனமாக ஜெஸ்ஸி ஜேம்ஸோட ஃபேனாக இருந்த ராபர்ட் ஃப்ரோடு 1982 ஏப்ரல் 3 அன்னைக்கு ஜெஸ்ஸி ஜேம்ஸை வந்து அசாசினேட் பண்ணிடுறான். என்ன சொல்றீங்க? ஆக்சுவலாக நியூ கேங் ஃபார்ம் ஆகிற டயத்தில் ஜெஸ்ஸி ஜேம்ஸ்க்கு வந்து ஒரு நியூஸ் வருது, நம்ம கேங்கில் வந்து யாரோ பிளாக் ஷிப் இருக்காங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலாக தட் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் ரீசன் ஃபார் ராபர்ட் ஷாட் ஜெஸ்ஸி. மிசிசோரியில் இருக்க ஒரு சலூனில் ஒரு போஸ்டரை பார்க்குறான். தட் இஸ் த மெயின் ரீசன். ராபர்ட் ஃப்ரோடோட கேரக்டர் சின்ன வயசுலேருந்து எப்படி அப்படின்னா அவன் வந்து எல்லாரும் நம்மளை ஒரு மணி ஹீரோவாக பார்க்கணும், எல்லோரும் நம்மளை ரெஸ்பெக்டாக பார்க்கணும், இப்படி தான் நம்மளை ட்ரீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசையிலே வளர்ந்துருப்பான். பட் அவனோட லைஃப்பில் நடந்தது எல்லாமே இதுக்கு அப்படியே ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டாக நடந்திருக்கும். யாரை மாதிரி அவன் இருக்கணும்னு நினச்சி ஒரு லைஃப் வாழ நினச்சானோ அந்த லைஃப் தான் ஜெஸ்ஸி ஜேம்ஸ் வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். ஸோ அதனால தான் ராபர்ட்டுக்கு வந்து ஜெஸ்ஸி ஜேம்ஸை ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்படியே அந்த போஸ்டரில் என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா ஜெஸ்ஸி ஜேம்ஸை வந்து டெட் ஆர் அலைவாக பிடிச்சி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து $10,000 வந்து ரிவார்ட் மணியாக கிடைக்கும் அப்படின்றத அந்த போஸ்டரில் பார்த்துருப்பேன். தட் இஸ் த மெயின் ரீசன் ராபர்ட் கில்டு ஜெஸ்ஸி. கொன்னதுக்கு ஒரு ரீசனுமே இதுதான். சப்போஸ் நம்ம இப்போ உனக்கு கொண்டுட்டோம் அப்படின்னோம்னா நம்ம தான் நெக்ஸ்ட் அந்த இடத்துக்கு வருவோம், இல்லைன்னா நமக்கு ஒரு ஃபேம் கிடைக்கும், ப்ளஸ் அந்த காசு கிடைக்கும். இதெல்லாம் மைண்டில் வச்சு தான் இந்த விஷயம் பண்ணியிருப்பான். ஜெஸ்ஸி ஜேம்ஸ்க்கு வந்து ஒரு சஸ்பீஷியஸ் ஓடிக்கிட்டே இருந்திருக்கும் ஸ்டார்டிங்லேருந்தே, நம்ம டீமில் யாரோ பிளாக் ஷிப் இருக்காங்க அப்படின்ட்டு. பார்த்தா ஒரு நாள் நியூஸ் பேப்பரில் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். அந்த நியூஸை ராபர்ட்டையும் சார்லஸ்டையும் காட்டுவேன். இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கப்ப ஜெஸ்ஸி ஜேம்ஸ் வந்து அன்ஆர்ம்டாக இருந்திருப்பான். அப்போ ரேண்டமாக ஏதோ வாலில் இருக்க போஸ்டர் வந்து டஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை தொடக்க போயிருப்பான். இதான் கன் டைம், நம்ம வந்து இப்போ இவனை கொல்லலை அப்படின்னா நம்மளை வந்து இந்த பயத்திலே சாகணும்,
அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு மெயினான ரீசன் என்ன அப்படின்னா, அந்த போஸ்டர் பார்த்தான்னு சொன்னேன்ல, அந்த போஸ்டரில் இந்த விஷயத்தை பார்த்ததுக்கப்புறம் மிசிசோரில் இருக்க கவர்னர்கிட்டயே ராபர்ட் வந்து ஒரு டீல் பேசியிருப்பான். இந்த நேரத்தில் ராபர்ட்டுக்கு தோன்ற ஒரே விஷயம், இவனை கொண்டுட்டோம்னா நம்ம இனிமேல் யாருக்கும் பயப்பட வேண்டியது அவசியம் இல்லை, நம்ம காசை வச்சு சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருப்பான். ஸோ he took the chance. இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. நம்மளை எல்லாரும் ஹீரோ ஃபிகரில் பார்ப்பாங்கன்னு நினச்சிட்டு பண்ண விஷயத்தில் அது அவனுக்கே பேக் ஃபயர் ஆகி எல்லாரும் அவனை வந்து கர்வடாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன தான் ஜெஸ்ஸி ஜேம்ஸ் வந்து இந்த மாதிரி கொள்ளடிக்கிறது, ராபரி இந்த விஷயம்லாம் பண்ணியிருந்தாலும் பட் அவன் பிரேவான ஒரு பர்சனாக இருந்திருக்கான். அவனை எல்லாருமே ஒரு ட்ராஜிக்கான ஹீரோவாக தான் பார்த்துருப்பாங்க. பட் ராபர்ட் பண்ண ஆக்ஷன் வந்து ஒரு கவர்டைஸான விஷயம் அப்படின்றனால அவனை வந்து கவர்ட் ராபர்ட்ன்ற ஒரு நேம் வச்சே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவனை யாருமே கடைசி வர ஒரு ஹீரோ ஃபிகரில் பார்க்குறதுக்கு நினச்சி கூட பார்க்கல. அந்த ரிவார்டு அமௌண்ட்டை வச்சுட்டு அவன் தனியாக ஒரு பார் மணி செட் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அன்ஃபார்ச்சுனேட்லி April 3, 1892 ராபர்ட்டை ஒருத்தன் வந்து அசாசினேட் பண்ணியிருப்பான். அதோட ராபர்ட் கதையை முடிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக இதில் நிறையா கான்ஸ்பிரசி தியரி சொல்கிறாங்க. நோ அமெரிக்கன் லெஜெண்ட் இஸ் கம்ப்ளீட் வித்தவுட் த கான்ஸ்பிரசி தியரிஸ் எஸ்பெஷலி இன் அசாசினேட்டட். அதில் ஃபஸ்ட்டு கான்ஸ்பிரசி தியரி என்ன அப்படின்னா, ஜெஸ்ஸி ஜேம்ஸ் வந்து அந்த டெத்தை ஃபேக் பண்ணிட்டு ஒரு லைஃப் வாழ்ந்திருக்கான். எந்த பேர்லனா டெக்ஸஸில் ஜே ஃப்ராங்க் டால்டன் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டியில் ரொம்ப வருஷம் வாழ்ந்திருக்கான் அப்படின்ற ஒரு தியரியும் சொல்கிறாங்க. இன்னொரு தியரி என்ன அப்படின்னா, இந்த கேங்கை ஃபார்ம் பண்ணதே கவர்மெண்ட்டு தான். போஸ்ட் சிவில் வார்க்கு அப்புறம் தன்னோட வெல்த்தை இன்க்ரீஸ் பண்ணணுன்றக்காண்டி இந்த மாதிரி ஒரு ராபரி டீமை மேக் பண்ணி அவங்களே பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு தியரி இருக்குது. இன்னொரு தியரி என்னென்னா, உண்மையிலே அந்த ஜே ஃப்ராங்க் டால்டன் வந்து 1951 இறந்துருப்பார். அவர் இறக்குறப்ப ஒரு வயசு வந்து 103. அவனை பரி பண்ண இடத்துல செஸ் பண்ணி பார்த்துருக்காங்களாம். அதுதான் ஒரிஜினல் ஜெஸ்ஸி ஜேம்ஸ் மாதிரி சொல்கிறாங்க. ஒரிஜினலாக அவன் ஷூட் பண்ணி இறந்தப்ப அந்த இடத்துல புதைச்சதே ஒரு பாடி டபுள். ஸோ இந்த ஃப்ராங்க் டால்டனோடது தான் ஒரிஜினல் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. 1990s கவர்மெண்ட்டே இந்த கான்ஸ்பிரசி தியரி, இந்த டிபேட் எல்லாத்துக்குமே ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணுன்றக்காண்டி மிசிசோரியில் தான் ஜெஸ்ஸி ஜேம்ஸை புதைச்சிருப்பாங்க. அங்கே இருக்க போன் எடுத்து DNA டெஸ்ட் பார்த்ததில் அதுதான் ஜெஸ்ஸி ஜேம்ஸ்ன்றதில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் இதை வந்து கான்ஸ்பிரசி லவ்வர்ஸ் வந்து ஃபேக் நியூஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. It's the biggest piece of dog shit. பட் இப்போ வர ஒரு மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. எது உண்மை எது பொய் அப்படின்றது இப்போ வர தெரில. எது என்னவோ இந்த ஜெஸ்ஸி ஜேம்ஸ் கேரக்டர் உண்மையிலே இருந்தானா இல்லையான்றது தெரியாது. பட் பிராட் பிட் வந்து இந்த கேரக்டரை நமக்கு உண்மையிலே இருந்தால் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸில் மிரட்டி விட்டுருப்பான். எனக்கு தெரில, இந்த மூவி 2007 ரிலீஸ் ஆயிருந்துச்சு. எதனால் இந்த மூவியை பற்றி யாரும் பெருசாக பேசலை. ஈவன் தோ இந்த மூவி நல்ல மூவியாக இருந்தாலும் ஏன் இதை பற்றி யாரும் பேசலை? 19th centuryயில் ரொம்ப பேசப்பட்ட ஒரு கேரக்டரே இந்த ஜெஸ்ஸி ஜேம்ஸ்ன்றவன் தான். பட் அவனை பற்றின ஒரு மூவி எடுத்து ஏன் அது பெருசாக போகலைன்றது தெரில. மேபி அண்டர்ரேட்டட் ஜெம் கேட்டகரிக்குள்ளே வைக்கணும் அப்படின்றதுக்காண்டி இந்த மூவியை விட்டு வச்சாங்களா அப்படின்னு தெரில. டூ வாட்ச் இஃப் யூ ஆர் ஃப்ரீ. ஐ வில் see you in the next video. Until then, peace.